ரெடிமேட் பானிபூரி விசஸ் வீட்டிலே ரெடி பண்ண பானிபூரி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது செய்யறதுக்கு அதிகம் செலவாகுது, அதே மாதிரி எதை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெடிமேட் பானிபூரி பண்ணிடுவோம். இது வந்து 55 ரூபாய்க்கு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினா இதுல 4 கிட் கொடுத்துருக்காங்க. 10 நிமிஷத்துல பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்கெட் ரசம் ரெடி பண்றதுக்கு ஒரு பாக்கெட்ல மென்ட்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதை கிழிச்சு அதை தண்ணி ஊத்துனா பாத்தீங்கன்னா ரசம் ரெடி ஆயிரும். அது புளி சட்னி ரெடிமேட் இருக்கு, சீசனிங் பவுடர் இருக்கு. ரெடி பண்றதுக்கு உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி நம்ம தான் கட் பண்ணி வச்சுக்கணும். சீசனிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு. வீட்டில் ரெடி பண்ற பானிபூரியை பார்த்துட்டு கடைசியில சொல்லுவோம் எது பெஸ்டா இருக்குன்னு. ரசம் ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கட் அளவுக்கு புதினா, ஒரு கட் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு சின்ன இஞ்சி, ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம், அப்புறம் ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி, 4 பச்சை மிளகா, ஒரு லெமன் வந்து பாத்தீங்கன்னா இதோட புளிஞ்சிட்டு அரைச்சி இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்குவோம். கிட்ல சீசனிங் பவுடர்னு போட்டோம் பாத்தீங்களா, அதுக்கு பதிலாக வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டா போதும். இன்னைக்கு நம்பூர் மசாலா பூரி விசஸ் வடக்கு பானிபூரி கம்பேர் பண்ற வீடியோ வேணும்னா ஹைன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பூரி வந்து ரெடிமேடா தான் வாங்கி ஆகணும், இல்லைன்னா வீடியோ ரொம்ப பெருசாயிரும். ரெடிமேட் கிட்ல வந்து 25 பூரி கொடுத்தாங்க. இதுல வந்து 30 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 100 பூரி கொடுக்குறாங்க. செலவுன்னு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் பண்ணது மட்டும் தான். ஏன்னா அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறோம். ஈஸியாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் கிட் தான்.